திருவள்ளூர் மாவட்டத்தில் மாணவர்களின் எண்ணிக்கையை போலியாக கணக்கு காட்டிய விவகாரத்தில் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து காட்டின் காரணமாக தலைமை ஆசிரியை மற்றும் வட்டார கல்வி அதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என தற்போது பள்ளிக்கல்வித்துறை ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாவட்ட கல்வி அதிகாரிகள் நேரடியாக அனைத்து பள்ளிகளிலும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். அங்கு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களின் விவரங்களை சோதனை செய்ய வேண்டும். மேலும் அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை மற்றும் எம்எஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய விவரங்களையும் சரிபார்க்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறது. குறிப்பாக எம்எஸ் தளத்தில் மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக கணக்கு காட்டி அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை தலைமை ஆசிரியை முறைகேடாக பயன்படுத்தியது மற்றும் அதனை முறையாக சோதனை செய்யாத வட்டார கல்வி அலுவலர் ஆகியோர் மீது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் கல்வி மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழகம் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இதுபோன்ற முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதா, பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களின் விவரங்கள் முறையாக இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக பள்ளிக்கல்வித்துறை தற்போது அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் இந்த சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.